இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்றதை விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகம் ஒரு நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு இந்த பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் எல்லாம் தீட்டி இருக்கிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.